வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இது சாதாரணமாக தோன்றும். ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள நடந்த போராட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் விரும்பியதையெல்லாம் நீங்கள் தள்ளி போட்டு அவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்த பிறகு நீங்க அதையும் பொருட்படுத்தாம இதே இடத்துல வேறு நபர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் உடனே இந்த அளவுக்கு மனசை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள். காரணம் உங்களுடைய சூழ்நிலை. உங்களோட சூழ்நிலையின் முக்கியமான காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய மனதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம வாழணும் அப்படின்னு எவ்வளவோ நீங்கள் தியாகம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒன்றுமே தெரியாது. அவர்கள் பார்ப்பதற்கு இவன் நல்லா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற மாதிரி அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ள அவ்வளவு போராட்டங்கள், குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்குங்க அவ்வளவு சண்டைகள், அவ்வளவு சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டா எப்படி இருக்கும்? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நண்பர்களிடமும் நீங்கள் அனுபவித்த மனவேதனைகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எனக்கு குடும்பம் வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம், என் நண்பர்கள் இருந்தால் போதும், நண்பர்களோட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இருந்த ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மிதுனம் ராசி ஆண்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக இருக்கும். பெண்கள் ஒரு சிலர் இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் மிதுனம் ராசி ஆண்கள் ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் மட்டும் போதும், நண்பர்கள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அது போக போக உங்களுடைய மனதில் மனவேதனைகளை கொடுத்திருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்காக மட்டும்தான் அனைவரும் பழகுகிறார்கள் என்பதை நீங்கள் பொறுமையாகத்தான் புரிந்து கொள்வீர்கள். அதற்கப்புறம் காலம் போக போக அவர்கள் அனைவரையுமே நீங்கள் வெறுத்து விட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் போதும், நம்முடைய குடும்பம் தான் இறுதி வரைக்கும் நமக்கு இருக்கும், எவ்வளவு சண்டைகள் போட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் செய்தாலும் நம்மளை விட்டு செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்படி நினைத்து கொண்டுதான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. பார்த்தவை எல்லாம் போதும், எல்லாரும் நமக்கு எதிரிகளாக மட்டும்தான் இருக்காங்க, துரோகத்தை தான் செய்து கொண்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நம்மளிடம் பழகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நண்பர்கள் வேண்டாம் என்பதை முடிவு செய்திருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் நல்ல ஒரு எண்ணத்தோடு நடந்தாலும் ஏன் உங்களுக்கு மட்டும் சண்டைகள், வாக்குவாதங்கள், புரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவது போன்று உங்களுடைய வாழ்க்கையில பல முறைகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி பல முறைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணணும்னு நினைத்து கொண்டு மற்ற நபர்கள் யாருக்காவது உதவி செய்தால் கூட அது ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடிந்துவிடும். அது ஒரு பிரச்சனை உங்கள் பக்கம் திரும்பிவிடும். இவன் தான் இதுக்கு காரணம், இவன் தான் இதை பண்ண வந்தான் அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்பி தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க மற்றவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய நல்ல மனதுடன் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நல்ல மனதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியாது. பிற்காலத்தில் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் பெரும்பாலும் உங்களுடைய மனதை உடைக்கக்கூடியவையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் முன்னாள் காலங்களில் செய்ததெல்லாம் இப்போ வரைக்கும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் சொல்லி காட்டி கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு தவறை நீங்கள் அறியாமல் ஒரு வேகத்தில் செய்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு தவறை குத்தி குத்தி காட்டி உங்களுடைய மனதை இன்னும் புண்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சொன்னதை தவறாக புரிந்து கொள்வாங்க உங்களுடைய வீட்டில். உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் உங்களுடைய குடும்பம் அதை தவறாக புரிந்து கொண்டு நம்ம குடும்பத்தை பட்டு பிரிக்க பார்க்கலாம் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய உண்மையான அக்கறையை மதிக்காத ஒரு நிலைமை, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்ட தருணங்கள், இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி உங்களுடைய குடும்பமே இரண்டாக போகின்ற அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எது சொன்னாலும் அதை தவறாகவே புரிந்து கொள்வாங்க. ஆனால் நீங்கள் சொல்கின்ற விதம் தவறாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நினைப்புகளும் நீங்களும் எப்பவும் நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதனை யாரும் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வீட்டில் நடந்து கொள்வார்கள். உங்களுடைய உண்மையான அக்கறையை மதிக்காத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்ட தருணங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு இங்கே பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். இதெல்லாம் 4ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீட்டின் பாதிப்பை நிச்சயமாக காட்டுகிறது. இதனால் உங்களுடைய வீட்டிலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன தகராறுகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் அதற்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். உங்களுடைய மனதில் ஒரு நிரந்தர காயமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவரை செய்த துரோகங்கள்
யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. இதுதான் உங்களுடைய நிலைமையாக நிச்சயமாக இருக்கும். நண்பர்களிடம் ஏற்பட்ட துரோகங்கள் இன்னும் உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நண்பர்கள் தான் உங்களுடைய உலகமாக நீங்கள் சுற்றி திரிந்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் ஒரு காலத்தில் உங்களை நம்பாமல் தேவையில்லான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். நீங்கள் நம்பியவர்கள், உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்தவர்கள், பின்னால் வேறு முகம் காட்டியவர்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இவங்களால தான் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருப்பீங்க. இதனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுத்தாலே அவர்கள் பக்கம் நீங்கள் தலை வைத்து கூட பழக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு துரோகங்கள். எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி போய் ஏதாவது ஒரு மர்மங்கள் இருக்கும். அந்த மர்மங்கள் மூலம் உங்களை எல்லா விதமான பிரச்சனையிலும் மாட்டிவிட்டு அவர்கள் தப்பித்து விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முக்கியமாக நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது 11ஆம் வீட்டில் மற்றும் ராகுவின் தாக்கம் இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் நல்லதுதான் செய்தேன், ஆனாலும் ஏன் இந்த ஒரு பிரச்சனை? இந்த ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் கேது பகவான். இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க என்னதான் செய்வது, என்ன செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்கி. அப்படி நீங்க ஒருபோதும் நினைத்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, ஒரு நாளாவது நீங்கள் அந்த நண்பர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு இறங்கி நீங்களும் சண்டையிட்டால் மட்டுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும். ஆனால் சண்டையிட்டால் அந்த ஒரு சண்டை அப்படியே முடிந்து விடாது. மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படும். எனவே முடிந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பிக்க போகிறது. அதுவும் உங்களுடைய கையால நிச்சயமாக தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இது வரைக்கும் ராகு கேது உங்களுடைய நிலையை இது வரைக்கும் ராகு கேது உங்களுக்கு கெடுதலை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய நிலையை மாற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான வெற்றியானது கிடைக்கும். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெதுவாக அகலும். நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் அகழ்ந்தாலே நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக மாறிவிடும். அந்த ஒரு முடிவை தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை ராகு கேது உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் குறைந்து நீங்களும் சரி உங்களுடைய மனைவியும் இல்லைன்னா மனைவியும் கணவனும் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலத்தில் நிச்சயமாக சேர்ந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளானது வரப்போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கும். நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு நினைத்து பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் செய்த துரோகங்களாக இருக்கட்டும், பணத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் எவ்வளவு வாய் பேசினார்கள், எவ்வளவு சந்தேகப்பட்டார்கள், இது அனைத்தும் உங்களுடைய மனத்திற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இது அனைத்தும் சரியாக போகின்ற ஒரு காலம் வரப்போகுது அப்படின்னா உங்களுடைய மனதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இது எனக்குமே தெரியும். இந்த குடும்பத்துல அமைதியானது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதனால ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த வாக்குவாதங்கள் குறையும். இந்த வாக்குவாதங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்களுடைய நிலையை உணர ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நிலையை உணர்ந்து அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க. நீங்களும் முன்னேறுங்க. இதனால வாழ்க்கை முழுவதும் அனைவரும் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையை நோக்கி செல்ல முடியும். இதுவரைக்கும் நம்ம இவ்வளவு பொறுத்து விட்டோம், ஆனால் இனிமேலும் நம்ம பொறுத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு இது வரைக்கும் நாட்கள் வேஸ்டானது போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இன்னும் நாட்கள் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில எங்கேயோ செல்ல முடியும் என்ற ஒரு வெற்றிக்கான ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நண்பர்களில் உண்மையானவர்கள் மட்டும் உங்களுடைய அருகில் இருப்பார்கள். அவர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். போலியானவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். வேலை மற்றும் தொழில் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எவ்வளவுதான் காத்திருந்தீர்களோ அந்த முயற்சிகளுக்கு இப்போது பலனானது உண்டு. புதிய வாய்ப்புகள், புதிய திட்டங்கள், எதிர்பாராத உதவிகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு பாதையாக இருக்கும். உங்களின் ராசி அதிபதி புதன் பகவான் இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக மாறியிருப்பார். உங்களுடைய பேச்சு திறன், அறிவு, முடிவெடுக்கக்கூடிய திறன் ஆகியவை அதிகரிக்கக்கூடும்.
நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இதனால் வேலை மற்றும் உறவுகளில் முன்னேற்றமானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உண்மையான நண்பர்கள் மட்டும் உங்களுடன் இருப்பார்கள். வேலை மற்றும் பணத்தில் ஒரு முன்னேற்றமானது உண்டு. மன நிம்மதியும் மன தெளிவும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்கள். இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.